Hey, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி பேங்கிங் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கோம். த சேம் பேங்கிங் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் தான் நம்ம இன்னைக்கு டெவலப் பண்ண போறோம். பட் வித் a lot of சேஞ்சஸ் நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ண போறோம். இட் இஸ் ஒன் ஸ்டெப் பிஹைண்ட் நம்மளோட ஹோல் ஸ்ப்ரிங் பூட் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஹோலா கம்ப்ளீட் ஆகும். பட் இதுல வந்து நான் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி யூஸ் பண்ணல. இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி நான் வந்து நிறைய அப்கிரேடேஷன் நம்ம பழைய ப்ராஜெக்ட்டுக்கும் இதுக்கும் நான் நிறைய கொண்டு வந்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பில்டர் பேட்டர்னாலும் சரி, கிரெட் ஆப்ரேஷன்ஸ்ல புட் மெத்தட் இல்லாம பேட்ச் மெத்தடும் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் வந்து பேஜினேஷன் மட்டும் இல்லாம இன்க்ளூடிங் சார்ட்டிங் வித் பேஜினேஷன் ஆல்சோ நம்ம இங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். வேலிடேஷன், குளோபல் எக்ஸப்ஷன்ஸ், தென் வந்து எரர் கோட்ஸ். நம்ம இந்த எரர் கோட்ஸ் எல்லாம் வந்து ஏர்லியர் ப்ராஜெக்ட்ஸ் எதுலையுமே இன்க்ளூட் பண்ணல, பட் இங்க நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். ஆஃப்டர் தட் ஸ்வாகரோட டாக்குமெண்டேஷனும் எப்படி பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? வித்தவுட் அ டிலே லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ப்ராஜெக்ட். ஆஸ் ஆல்ரெடி மென்ஷன், நம்ம வந்து எஸ்ஆர்சியில் மெயின்ல ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ள இந்த பேங்கிங் அப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபோல்டர்ல தான் நம்ம வந்து நமக்கு தேவையான கண்ட்ரோலர், என்டிட்டி எல்லாமே கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு என்டிட்டி பேக்கேஜ் கிரியேட் பண்ணி நமக்கு தேவையான என்டிட்டியை கிரியேட் பண்ணி அதில் என்னென்ன ஃபீல்டு இருக்கணுமோ எல்லாமே டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ என்டிட்டின்ற பேக்கேஜ் கிரியேட் பண்ணிடுறேன். இந்த என்டிட்டின்ற பேக்கேஜில் அக்கௌண்ட்ன்ற என்டிட்டியை தான் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அக்கௌண்ட்ன்ற என்டிட்டி, இன்சைட் திஸ் அக்கௌண்ட் என்டிட்டி நமக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி வேணும், பிரைவேட், லாங் ஐடி, அதுக்கடுத்து வந்து ஸ்ட்ரிங் அக்கௌண்ட் நம்பர், பிரைவேட் ஸ்ட்ரிங் அக்கௌண்ட் நம்பர். ஆஃப்டர் தட் வந்து இமெயில், ஸோ இமெயில் ஆல்சோ பிரைவேட் ஸ்ட்ரிங் இமெயில். தென் வந்து ஃபோன் நம்பர், private string phone number. ஓகே, ஃபோன் நம்பருக்கு அப்புறம் பேலன்ஸ் private, டபுள் பேலன்ஸ். தென் வந்து நம்ம சாஃப்ட் டெலிட் தான் யூஸ் பண்ண போறோம், அதனால வந்து அதோட ட்ராக்கருக்கு நம்ம சாஃப்ட் டெலிட்ன்றதால ஈஸ் டெலிட்டட்ன்ற ஒரு பூலியன் வேல்யூவும் செட் பண்ணி இனிஷியலி ஐ எம் கிவிங் த வேல்யூ as now initially falseன்னு கொடுத்துடலாம். private boolean deleted which is equal to false. If you want to give the column name வந்து deleted இல்லாம is deleted வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா @column உள்ளுக்குள்ள வந்து name which is equal to is deletedனு கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்க deletedன்றது நம்ம வந்து எதுல கொடுத்துருக்கோம், ஜாவால deletedனு யூஸ் பண்றது இந்த டேட்டாபேஸ் டேபிள்ல is deletedன்ற காலமா இருக்கும். ஆஃப்டர் தட் you want to know the local date time created at updated at எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா you can give it like private local date time created at, after that private local date time updated at. ஓகேங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா you can add that column. if not நம்ம வந்து let it be simple இதே வச்சுக்கலாம். இன்னொரு காலம் வேணும்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன், private string status of the account வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டேட்டஸ்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? இதுக்கு நம்ம வந்து கெட்டர் செட்டர்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணிடலாம். ரைட் கிளிக், ஜெனரேட் கெட்டர் அண்ட் செட்டர். எல்லா ஃபீல்டுக்கும் கெட்டர் செட்டர்ஸ் வேணும், ஸோ நான் எல்லா ஃபீல்டையும் செலக்ட் பண்ணிடுறேன். ஆஃப்டர் திஸ் நம்ம இந்த கிளாஸ்ல பில்டர் பேட்டர்ன் யூஸ் பண்ண போறோம். இஃப் யூ வாண்ட் டு யூஸ் பில்டர் பேட்டர்ன் அஸ் அன் அனடேஷன் அதுவுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா நான் இதுல இருக்க எந்த வீடியோலயும் பில்டர் பேட்டர்னா அனடேஷன்ல நான் சொல்லியே தரல. வை? பிகாஸ் வந்து இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அன் இன்டர்வியூ பில்டர் பேட்டர்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுவாங்கலாம் கேட்டா நம்ம எங்கேயுமே ஸ்ட்ரகிள் ஆயிடக்கூடாதுன்றதால தான் நான் பில்டர் பேட்டர்னா எங்கேயுமே வந்து உங்களுக்கு அனடேஷன் யூஸ் பண்ணி சொல்லல.
பிகாஸ் இஃப் யூ ஆர் சீயிங் இந்த வீடியோ மட்டும்தான் பார்க்குறீங்க அப்படின்னா லாட் ஆஃப் நாலேஜ் நீங்கள் இந்த ஒரு வீடியோலேருந்தே லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கறக்காக நான் எங்கேயுமே அனடேஷன்ஸ் யூஸ் பண்ணல. அதே மாதிரி தான் இங்கே நம்ம லாம்பாக்கு யூஸ் பண்ணாமல் சிம்பிளி கெட்டர் செட்டர்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து பில்டர் பேட்டர்னுமே கிரியேட் பண்ண போகிறோம். பில்டர் அப்படின்றது விச் இஸ் அன் ஸ்டாட்டிக் இன்னர் கிளாஸ். ஸோ அதனால நான் பப்ளிக் ஸ்டாட்டிக் கிளாஸ் public static class builder inside this builder நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் இங்க கொடுத்துருக்கோமோ அந்த ஃபீல்ட் எல்லாம் எகைன் இங்க நான் டிக்ளேர் பண்ண போறேன். சேம் திங் private long id, ஆஃப்டர் தட் private account number, email, அதுக்கு அடுத்து வந்து பேலன்ஸ் இஸ் டெலிட்டடுங்கிற ஃபீல்டு, தென் ஸ்டேட்டஸ் கிரியேட்டட் அட் அண்ட் அப்டேட்டட். இந்த 6 ஃபீல்டையும் நம்ம இந்த எல்லா ஃபீல்டையும் நம்ம வந்து இங்க எகெயின் ரீடிக்ளேர் பண்றோம். அண்ட் தென் வந்து வி ஆர் கோயிங் டு டூ அ செட்டர், பட் தட் செட்டர் மைட் பி அ செயினிங் செட்டர். செயினிங் செட்டர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மல் செட்டர் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம், பப்ளிக் வாய்டு செட் ஐடி of inside this நம்ம என்ன சொல்லுவோம், long id and open close curly bracketல நம்ம this dot id which is equal to id ன்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த மாதிரி நம்ம சொல்லாம chaining setter அப்படின்னா which is going to return me the instance of this class. அப்ப என்ன ரிட்டர்ன் டைப்பா இருக்கணும்னா builder. அண்ட் தென் பில்டரை நீங்க ரிட்டர்ன் பண்றீங்கன்னா நார்மலி இட் ஷுட் பி ஐடியா தான் இருக்கணும். இஃப் யூ ஆர் கோயிங் டு ரிட்டர்ன் மீ அ பில்டர் அப்படின்னா நீங்க வந்து ரிட்டர்ன் திஸ்ன்னு சொல்லணும். ஆனா இந்த ஐடி வந்து நம்ம இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் அ டேபிள், இந்த ஐடி வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்டடா இருக்க போறதால ஐடிக்கு நம்ம செட்டர் கிரியேட் பண்ண போறது இல்ல, அக்கௌண்ட் நம்பர்ல இருந்து நம்ம எல்லாத்துக்கும் கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்ப இந்த ஐடியோட செட்டர் இல்லாம நம்ம ஐடிக்கு நம்ம செட் பண்ண போறது இல்லை, இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி செட்டர். அதனால வந்து நம்ம ஐடி செட்டரை ரிமூவ் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பருக்கு நம்ம செட்டர் கிரியேட் பண்ணலாம். ஸோ திஸ் டாட் அக்கௌண்ட் நம்பர் which is equal to account number and return this. இதே மாதிரி நம்ம எல்லா ஃபீல்டுக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். பப்ளிக் பில்டர் ஆஃப்டர் திஸ் இமெயில். நான் ஏன் இங்க வந்து பில்டருக்குள்ள நம்ம ஏன் இங்க இமெயில்னு கொடுக்குறோம், செட் இமெயில்லாம் கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நான் வந்து என்ன நேமோ அந்த நேம் படி தான் கொடுக்குறேன். இஃப் இட் இஸ் செட்டர் அப்படின்னா அது வந்து நார்மல் செட்டர்ஸா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி வேணாம், நான் வித் ஃபீல்ட் நேம் இட் செல்ஃப் ஐ வாண்ட் டு செட் இட் அப்படிங்கறதால நான் ஃபீல்ட் நேம் மட்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா? மோஸ்ட்லி திஸ் இஸ் த கன்வென்ஷன். ஸோ அதுவே நம்ம பெஸ்ட் ட்ரை பண்ணிக்கலாம். பேலன்ஸ்க்கு அப்புறமா டெலிட்டட், return this. After வந்து status, public builder status, then this dot status, return this. Status க்கு அப்புறம் created at, return this. And then வந்து updated at. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரியேட்டட் அட்டையும் அப்டேட்டட் அட்டையும் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதோட செட்டர்ஸும் நம்ம கொடுக்க போறது கிடையாது, இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் ஒன். ஸோ அதனால இந்த செட்டர்ஸும் நமக்கு வேண்டாம். ஓகேங்களா? அப்பனா இந்த செட்டர்ஸ் நமக்கு வேண்டாம் அப்படின்னா the field also நமக்கு வேண்டாம். ஒவ்வொரு டைமும் whenever you are creating it, நீங்க வந்து நார்மலா அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா செட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபீல்ட்ஸ் வந்து பில்டர்ல இருக்கணும்ன்ற நீட் இல்லை, யூ கேன் ரிமூவ் இட் ஃப்ரம் தட். ஓகே, இப்போ நான் பில்டர் செட் பண்ணிட்டேன். இந்த பில்டர்ல there is a build method. அந்த build methodல தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to create an object for this account class, and then we are passing this current class object. அதை நான் என்ன பண்ண போறேன், public which is going to be returning account build of, உள்ளுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், return new account, உள்ள வந்து நம்ம கரண்ட் கிளாஸ் பில்டர் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம பாஸ் பண்றோம். தட்ஸ் இட். ஓகேங்களா? இப்ப it is return new account of this. ஓகே ஃபைன். இப்ப இந்த திஸ்ன்னு நான் கொடுத்துட்டேன் இல்லையா, இப்ப வந்து என்னோட அக்கௌண்ட் கிளாஸ்ல
வேறு parameterized constructor இல்ல. அப்ப நான் என்ன பண்ணணும்னா I need to create a parameterized constructor. அப்ப constructor எப்படி create பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலி பப்ளிக்னு கிரியேட் பண்ணுவோம். ஆனா இந்த கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் வந்து பிரைவேட்டை வச்சுதான் கால் பண்ணும், நாட் வித் எனி ஆஃப் பில்டரை வச்சுதான் நான் கால் பண்ணணும். ஆனா ஸ்ட்ரெயிட்டாவே அக்கௌண்ட் வச்சு கால் பண்ணக்கூடாதுன்றதால ஐ எம் கிவிங் இட் அஸ் அ பிரைவேட் அக்கௌண்ட் ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல நான் என்ன பாஸ் பண்ண போறேன்னா பில்டரை பாஸ் பண்ண போறேன். ஓகேங்களா, பில்டர் which is equal to இப்போ நான் என்ன பண்ண போறேன், பில்டர் பாஸ் பண்ணிட்டேன்னா அப்ப this dot account number which is equal to builder dot account number, this dot email na builder dot email, phone number, balance, அடுத்து deleted, then வந்து status. இதை தாண்டி நம்ம created at updated at எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ண போகுதுன்னு சொல்லியாச்சு. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே பண்ணியாச்சுங்களா. இதுல created atக்கு நம்ம என்ன செட் பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா this dot created at அப்படிங்கும்போது கரண்ட் இப்ப நீங்க வந்து கரண்ட் டைமிங்க தான் நம்ம கிரியேட்டட் அட்டுக்கு செட் பண்ணோம் கரெக்டா. அப்ப நான் என்ன கொடுக்குறேன், லோக்கல் டேட் டைம் டாட் நவ், கிரியேட்டட் அட்டோட வேல்யூ என்னது, லோக்கல் கரண்ட் டைம், அவ்வளவுதான். இப்ப இந்த ஹோல் என்டிட்டியையும் ஐ வாண்ட் டு மேக் இட் ஆஸ் அ டேபிள் அப்படின்னா ஐ நீட் டு அனோட்டேட் இட் வித் என்டிட்டி. என்டிட்டியா நீங்க ஒரு கிளாஸை டிஃபைன் பண்றீங்கன்னா தென் யூ வாண்ட் டு கிவ் பிரைமரி கீ. ஸோ ஜென்ரேட்டட் பிரைமரி கே அப்படின்னா நீங்க எந்த அனோட்டேஷன்ல கொடுப்பீங்க, ஐடின்ற அனோட்டேஷன்ல கொடுப்பீங்க. ஆஃப்டர் தட் ஜெனரேட்டட் வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ராட்டஜி equal to generation type dot identity. ஓகே, ஆஃப்டர் திஸ் எகெயின் ஏன் எரர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க parameterized constructor கொடுத்துருக்கீங்க பட் யூ ஹாவன்ட் டிஃபைன் எனி நான் parameterized constructor. நீங்க நான் parameterized constructor வந்து ஒன்ஸ் நீங்க parameterized constructor கொடுத்தா which is a very mandatory one. அப்ப அதை நான் வந்து என்ன கொடுத்துறேன், பப்ளிக் அக்கௌண்ட்னு சொல்லி கொடுத்துறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கிவ் இட் லைக் அ private also, no issues. பட் பிரைவேட்னு கொடுத்தீங்கனாலும் எரர் வரும். நீங்க பப்ளிக் அக்கௌண்ட்னு கொடுத்தீங்கன்னா எரர் போயிடும். ஸோ whenever you are defining a parameterized constructor அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும், நான் parameterized constructorம் டிஃபைன் பண்ணணும். தட்ஸ் இட். ஓகேங்களா, இதையே நீங்க வந்து லாம்பா கனெக்டேஷன்ல போடணும் அப்படின்னா சிம்பிளி கெட்டர் செட்டர்ஸ்க்கு நீங்க டேட்டான்ற அனோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து for non-argumented constructor, no args constructor, all args constructor. After that வந்து நீங்க பில்டர் பட்டன் யூஸ் பண்ணணும்னா பில்டர் என்ற அனோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து லாம்பா கூட அனோட்டேஷன்ஸ். பட் நம்ம இந்த லாம்பா அனோட்டேஷன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம we are using it with a code. ஓகேங்களா, தட்ஸ் வை நான் வந்து லாம்பாக்கு இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக அனோட்டேஷன்ஸ் காமிச்சிருக்கேன். பட் எவ்ரிதிங் நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், சிம்பிளா பில்டர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, இப்ப நம்ம வந்து அக்கௌண்ட் நேம் DTO கிரியேட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் we have created a DTO once we have created an entity அதுக்கான ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெக்வெஸ்ட் DTO நம்ம கிரியேட் பண்ணோம். For that I'm creating a package DTOன்னு சொல்லி அதுக்கு வச்சிடுறேன். இப்போ அக்கௌண்ட் ரெக்வெஸ்ட் DTO அண்ட் அக்கௌண்ட் ரெஸ்பான்ஸ் DTO எனக்கு வேணும். அதனால ஐ எம் கிரியேட்டிங் போத் கிளாஸஸ், அக்கௌண்ட் ரெக்வெஸ்ட் DTO அண்ட் தென் அக்கௌண்ட் ரெஸ்பான்ஸ் DTO. எதுக்காக நான் DTO கிரியேட் பண்றேன், இன்ஸ்டெட் ஐ கேன் யூஸ் த நார்மல் என்டிட்டினா இப்ப வந்து என்னோட என்டிட்டியோட விசிபிலிட்டி நான் யாருக்குமே கொடுக்க கூடாது. இன்ஸ்டெட் நான் வந்து என்டிட்டியை டிஸ்பிளே பண்றோமா ஐ எம் கிரியேட்டிங் அண்ட் அக்கௌண்ட் ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் DTO. இந்த அக்கௌண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹியர் வி ஆர் கிவிங் கிரியேட்டட் அண்ட் அப்டேட்டட் வந்து நம்ம மேனுவலா பண்றோம். ஒன்ஸ் DTO கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதை மேனுவலா இல்லாம கிரியேட்டட் அண்ட் அப்டேட்டட் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த அக்கௌண்ட் DTO ரெக்வெஸ்ட்ல யூசர் கிட்ட இருந்து நம்ம என்னென்ன வாங்கணும்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளியர் ஐடியா வச்சுக்கலாம். அக்கௌண்ட் நம்பர்ன்றத ஆட்டோமேட்டிக் ஜெனரேட்டடா நம்ம வச்சுப்போம். ஆஃப்டர் தட் இமெயில் வாங்கணும், ஃபோன் நம்பர், பேலன்ஸ் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஆஃப்டர் தட் டெலிட்டட் நம்ம வாங்க வேணாம், ஸ்டேட்டஸ் வாங்க வேணாம்.
if you want you are adding some more fields அது வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. here வந்து நம்ம account number எல்லாம் கொடுக்கும்போது I haven't given account holders name. அது நான் ஆட் பண்ணிக்கிறேன். private string account holders name holder name. okay okay fine. இப்போ account holder nameக்கு நான் ரெஸ்பெக்டிவான getters and setters ஆட் பண்ணிடுறேன். getter and setter. After that, inside the builder also நான் வந்து account holder name எனக்கு வேணும் இல்லைங்களா, அதனால private string account holder name. After this, இதுக்கு ரெஸ்பெக்டிவான chaining setterம் நம்ம செட் பண்ணிடலாம். public builder account holder name, this dot account holder name, return this. In this builder, in this private account constructor also நம்ம வந்து account holder ஓட name builderல இருந்து வாங்கணும். fine, this is done. இப்போ வந்து நம்ம request DTO இருக்கு இல்லைங்களா, request DTOல என்னென்ன values நமக்கு வேணும். see, this entity is something நம்ம வந்து டேபிளா கிரியேட் பண்றக்காட்டிக்கு we have defined it as an entity and entityனா primary key வேணும். பட் account request and response வந்து நான் எந்த ஒரு டேபிளாவும் கிரியேட் பண்ண போறது கிடையாது. and it is not going to be a நம்ம வந்து ஸ்ப்ரிங்கோட ஒரு பீனாவும் கிரியேட் பண்ண போறது கிடையாது. அதனால எந்த ஒரு அனோட்டேஷன்ஸ்மே @service காம்பனன்ட் பீன் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. யூசர் எனக்கு என்னென்னலாம் சென்ட் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம ரெக்வஸ்ட் டிடிஓல ஆட் பண்ண போறோம். அண்ட் தென் வந்து யூசருக்கு நம்ம என்னென்னலாம் டிஸ்பிளே பண்ணணுமோ அதையெல்லாம் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் டிடிஓல ஆட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம ரெக்வஸ்ட் டிடிஓல என்னென்ன ஆட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, private string account holder name, account holder name. The second attribute which we needs to send is email, private string email. Then next வந்து phone number. You can verify here also இதெல்லாம் நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கௌண்ட் நம்பர் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ண போறதால we are not going to get it from the user and we are going to get these things from the user. அதை நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ்க்கு அப்புறம் if you have given any fields you want to takeனா அதையும் நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ அக்கௌண்ட் ஹோல்டரோட நேமுக்கு நான் வேலிடேஷன் கொடுக்க போறேன். it shouldn't be blank, so not blankன்ற ஒரு அனோட்டேஷன் கொடுக்குறோம். ஆஃப்டர் திஸ் இந்த நாட் பேங்க்ல மெசேஜ் வேணும் அப்படின்னா நீங்க கொடுத்துக்கலாம். மெசேஜ் which is equal to account holder name is required. After this, once அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னாலும் சைஸ் வந்து மினிமம் 3ல இருந்து மேக்ஸிமம் 50 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா யூ கேன் கிவ் இட் லைக் சைஸ் ஆஃப் மினிமம் min is equal to 3, max is equal to 15 கொடுத்துக்கலாம். 50க்கு மேலேயும் இருக்கக்கூடாது, 3க்கு மினிமமாகவும் சைஸ் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆஃப்டர் தட் இமெயில் அப்படின்னா இட் ஷுட் ஹேவ் @gmail.com. அந்த கன்ஸ்டன்ட் வந்து அது ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதால ஐ எம் கிவிங் இட் அஸ் இமெயில்ன்ற வேலிடேஷன் ஆட் பண்றேன். அண்ட் இஃப் தட் இஸ் நாட் மேட்சிங் ஐ வாண்ட் டு கிவ் த மெசேஜ் அஸ் email invalid email format. ஓகேங்களா? ஓகே ஃபைன். தென் வந்து ஃபோன் நம்பர் ஷுட் பி 10 digit and it should be a numeric one. அதுக்கு நான் என்ன பண்றேன்னா பேட்டர்ன் ஆட் பண்ணிக்கிறேன். regex பேட்டர்ன் நம்ம ஆட் பண்ணிப்போம். regex expression which is equal to, it should be inside a double quotesல நம்ம வந்து tilt symbol இருக்கு இல்லையா, சாரி நாட் tilt symbol, cap symbol இருக்கு இல்லைங்களா, அந்த cap symbol கொடுத்துட்டு 6க்கு மேல இருக்கும் அந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டு we are going to give inside a square bracket 0ல இருந்து 9 and then it should be 10 digits. அப்படி இல்லைன்னா we need to give our custom message like comma கொடுத்துட்டு message which is equal to inside a double quotes phone number must be
10 digits அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, ஆஃப்டர் திஸ் இந்த பேட்டர்னையும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிடுவோம். தென் பேலன்ஸ் அப்படிங்கிறது பேலன்ஸுமே நல்லா இருக்கக்கூடாது, அதனால வந்து நம்ம பேலன்ஸ்க்கு என்ன கொடுக்கலாம், நாட் blank. After that, inside this open close rounded bracket, message which is equal to, inside a double quotes, balance should not be blank. Should not be blank. ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் இதுலயும் மினிமம் வேல்யூ வந்து 1000 அப்படின்னு சொன்னா இங்க வந்து வேல்யூ 1000 இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், @minimum of value which is equal to 1000. அதாவது இப்போ நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா 500 rupees வந்து பேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு வேல்யூ வந்து மினிமம் 1000 இருக்கணும் அப்படின்னா யூ நீட் டு கிவ் 1000 அண்ட் தென் வந்து மெசேஜ் which is equal to minimum balance should be 1000 கொடுத்துடலாம். minimum balance should be 1000. ஓகேங்களா? இங்க வந்து வேல்யூவோட v வந்து ஸ்மால் லெட்டர், it shouldn't be capital letter. Okay, this are all validations we have done. After this நம்ம என்ன பண்ணணும்னா getters and setters for this respective fields நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் வந்து சிம்பிளி ரைட் கிளிக் அண்ட் ஜென்ரேட் கொடுத்தோம் அப்படின்னா getters and setters-னு இருக்கும். அதை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா நமக்கு getters and setters present ஆயிடும். தென் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அப்படிங்கும்போது நம்ம யூசருக்கு என்னென்னலாம் கொடுக்கணும். நான் இந்த ரெக்வஸ்ட் என்டிட்டியில கிரியேட்டடு, மாடிஃபைடு, ஆஃப்டர் தட் வந்து இந்த ஸ்டேட்டஸ், தென் வந்து டெலிட்டட் எந்த ஃபீல்டுமே நான் கொடுக்கல. வை? பிகாஸ் தோஸ் ஆர் ஆல் ஆட்டோ ஜென்ரேட்டட் அண்ட் டெலிட்டட் வந்து பை டிஃபால்ட் ஃபால்ஸ். ஸ்டேட்டஸ் வந்து ஒன்ஸ் வி ஆர் கிரியேட்டிங் அன் அக்கௌண்ட் வி வில் செட்டிங் இட் ஆஸ் அன் ஆக்டிவ். ஓகேங்களா? அண்ட் தென் அக்கௌண்ட் ரெஸ்பான்ஸ் என்டிட்டியில எனக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டிடிஓல இருக்கிற எல்லா ஃபீல்டும் நான் வந்து யூசருக்கு டிஸ்பிளே பண்ண போறேன் அப்படின்னா யூ கேன் காப்பி ஃப்ரம் ஹியர் அண்ட் ரெஸ்பான்ஸ் என்டிட்டியில நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இங்க வந்து இந்த காலம் அது இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அண்ட் தென் வந்து ஈஸ் டெலிட்டட் வந்து இங்க நம்ம ஃபால்ஸ் அப்படின்லாம் கொடுக்க போறது கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், டெலிட்டட் வந்து வேணும்னா வச்சுக்கலாம், வேணானா விட்டுறலாம். இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஐ கேன் ரிமூவ் இட். ஓகேங்களா? நான் இங்க பாருங்க ஐடி, அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், பேலன்ஸ், ஸ்டேட்டஸ், கிரியேட்டட் அட் அண்ட் அப்டேட்டட் அட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். டெலிட்டட் காலம் கொடுக்கல. இதுக்கான ரெஸ்பெக்டிவ் கெட்டர் செட்டர்ஸும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். இப்போ என்னோட நெக்ஸ்ட் கன்சர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க அக்கௌண்ட் டிடிஓல கிரியேட்டட் அட்ங்கிறது நான் லோக்கல் டைம்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வந்து அப்டேட்டட் அட் நம்ம வந்து அப்டேட் பண்ண போறோம். நான் இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா வாட் ஷுட் ஐ டூனா, தேர் இஸ் அன் annotation called as enable auditing. அப்ப நான் வந்து @enable auditing இந்த கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, மெயின் ஜாவா கிளாஸ், இங்க வந்து சிம்பிளி ஐ எம் கோயிங் டு டூ @enable JPA auditingனு கொடுக்க போறேன். ஆஃப்டர் திஸ் இந்த அக்கௌண்ட் டிடிஓல நான் என்ன பண்ண போறேன்னா சிம்பிளி நான் இங்க இருக்கு இல்லையா இந்த கிரியேட்டட் அட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஐ ஆம் கோயிங் டு ஆட் entity listener auditing entity listeners dot class. இப்போ வந்து அந்த created at updated atக்கு நான் என்ன போட போறேன்னா created at should be going to use a created date. ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் அப்டேட்டட் வந்து லாஸ்ட் மாடிஃபைட் டேட்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். இப்போ இதை கொடுத்துட்டா இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் இட் மேனுவலி இட் வில் பி கோயிங் டு ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட். ஓகேங்களா? இப்போ நான் வந்து மேனுவலி எதுவும் பண்ண வேணாம். ஓகே, நான் ரெக்வஸ்ட்டும் ரெஸ்பான்ஸும் டிடிஓவா கிரியேட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் திஸ் ஐ வாண்ட் அ மேப்பர் கிளாஸ். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா பிகாஸ் வந்து இப்போ நான் யூசர் கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வாங்குறேன்னா அதை நான் வந்து என்டிட்டியா மேப் பண்ணும். இப்போ என்டிட்டி அக்கௌண்ட் இருக்குன்னா அதை நான் யூசருக்கு டிஸ்பிளே பண்றதுக்கு ரெஸ்பான்ஸ் என்டிட்டியா எகெயின் வந்து ரெஸ்பான்ஸ் டிடிஓவா மேப் பண்ணும். அதுக்கு நான் வந்து ஒரு மேப்பர் பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். Inside this mapper package, I am going to create an account mapper class. Right click, account mapper class. Okay. In the account mapper class la
ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் தான் இங்க கிரியேட் பண்ண போறோம். 2 மெத்தட்ஸ் தான், ரெண்டுமே ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ், பப்ளிக் ஸ்டாட்டிக். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்வெஸ்ட ரெஸ்பான்ஸ், நான் யூசர் கிட்ட இருந்து கொடுக்குற ரெக்வெஸ்ட்டை நான் அக்கௌண்டா மாத்த போறேன் DTO ஆனா, which is going to return me and account as a return type. And public static account request to account. ஓகே, இப்போ நான் இதுல என்ன இன்புட்டா வாங்குவேன், அக்கௌண்ட் ரெக்வெஸ்ட் நம்ம அக்கௌண்டா மாத்த போறதால the input which we are going to get is account request DTO. இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, simply I am going to create an object for account. அக்கௌண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் என்னால கிரியேட் பண்ண முடியுமா பேராமீட்டர்ஸ் வச்சுன்னு பாத்தீங்கன்னா முடியாது, பிகாஸ் நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன், I have given it as a private constructor. அதனால வந்து இங்க சிம்பிளி நான் என்ன பண்றோம்னா ரிட்டர்ன் நியூ அக்கவுண்ட் டாட் பில்டர்ன்ற மெத்தட் இருக்கா, அந்த பில்டர்ன்ற மெத்தட்ல டாட்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் நேம், 1 second, in this account name, okay, ஓகே, இங்க நம்ம பில்டர்னு கொடுக்க கூடாது, சாரி. அக்கவுண்ட் ஹோல்டர் நேம், அக்கவுண்ட் ஹோல்டரோட நேமுக்கு முன்னாடி we are having an account number, ஸோ அந்த அக்கவுண்ட் நம்பர் ஃபீல்டை நம்ம செட் பண்ணிடுவோம். account number which is equal to uuid dot get random uuid, random uuid dot toString. ஏன் toStringனு கொடுக்குறோம், we have defined that field as a string. after that dot account holder name, இந்த account request DTO ல நம்ம சென்ட் பண்ணிருப்போமா, so get account holder name. after that emailும் நம்ம எங்க சென்ட் பண்ணிருப்போம், account request DTO ல இருக்கு, அதனால get email. then வந்து டாட் இமெயிலுக்கு அப்புறம் என்னது, phone நம்பரும் account request DTO dot get phone number. after that phone numberக்கு அப்புறம் we can say it here, after phone number balance, so balance dot balance account request DTO dot get balance. after that balance நம்ம என்ன பண்ணணும், next column பேலன்ஸ்க்கு அப்புறம் deleted status dot deleted நமக்கு வேணுமான்னு கேட்டா it is not required because நம்ம எல்லா டைமும் செட் பண்ண போறோம். and then வந்து initially status வந்து நம்ம என்ன கொடுக்க போறோம்னா ஆக்டிவ்னு கொடுக்க போறோம். and then இங்க இந்த அக்கவுண்ட் DTOலையும் எனக்கு deleted is not required, so அதனால நான் deleted ரிமூவ் பண்ணிடுறேன். and here also we don't want this deleted because அதை நம்ம explicitா செட் பண்ண போறோம். okay dot deleted. after this dot build off. ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அக்கவுண்ட் ரெக்வெஸ்ட்டை அக்கௌண்டா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் திஸ் ரெக்வெஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம ரெஸ்பான்ஸை அக்கௌண்ட் நம்மளோட அக்கௌண்ட்டை ரெஸ்பான்ஸாக கன்வெர்ட் பண்ணுமா, ஸோ அதுக்கும் எகெயின் பப்ளிக் ஸ்டாட்டிக் அக்கௌண்ட் ரெஸ்பான்ஸ் DTO ரிட்டர்ன் பண்ண போது அக்கௌண்ட்டை அக்கௌண்ட் ரெஸ்பான்ஸை கன்வெர்ட் பண்ண போகிறோம். யூசருக்கு நம்ம கால் பண்ணோம் இல்லைங்களா, அக்கௌண்ட் ரெஸ்பான்ஸ் DTOக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஆஃப்டர் திஸ் செட் ஐடி ஃபர்ஸ்ட். if you want you can implement builder also here, account response DTO dot set id which is of account dot get id. set id க்கு அப்புறம் account holder name, email, phone number, balance, set status வந்து நம்ம அக்கௌண்ட்ல இருந்து தான் வாங்கணும், account dot get status. okay, after this there is a responseல வந்து நம்ம deleted சென்ட் பண்ணோம், created at, updated at எல்லாமே சென்ட் பண்ணோம். ஓகே, ரெஸ்பான்ஸ்ல நம்ம deleted சென்ட் பண்ணல, பட் created at and deleted, created atடும் updated atடும் சென்ட் பண்ணிருக்கோம். created at and updated at. after this we are going to return the account response DTO. this is what we have done. see, we have simply created an account entity. அதுக்கு அடுத்து நம்ம வந்து அக்கௌண்ட்டுக்கு தேவையான request and response கிரியேட் பண்ணிருக்கோம். after that we have also done the account mapper. in between நம்ம வந்து auditing purposeக்காக banking project applicationல
we have enabled JPA auditing, and then வந்து account entity ல we have given entity listener as auditing entity listener dot class. After that we have given the creator date and last modified date. இதுல இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணோம்னா, we have created an entity but we haven't set up the application.yml. இது நீங்க application.yml create பண்ணியிருந்தாலும் okay. If you want, you can refactor it with application.properties. இப்போ application.properties செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், spring.application.name equal to spring.application.name which is equal to நம்மளுக்கு banking application கொடுத்தாச்சு. properties file தான் நம்ம so far யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால properties தான் நம்ம யூஸ் பண்றோம். and then spring.datasource.url which is equal to which is a JDBC :mysql :/localhost :3306 database name வந்து நான் banking application கொடுக்கிறேன், banking underscore application. after this, after question mark நான் என்ன கொடுக்கிறேன்னா, if exist இருந்துச்சுன்னா create பண்ணாத, if not exist create databaseங்கிறதுக்காக create database if not exist which is equal to true. ஓகேங்களா? after that username and password நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம். spring.username by default I have given root, and then spring.datasource.password which is equal to root. that's it. நம்மளோட database setup எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு என்டிட்டியை கிரியேட் பண்ணோம், அதுக்கு ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்தோம். தென் வந்து அக்கௌண்ட்டுக்கு இந்த ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை நம்ம எப்படி மேப் பண்றதுன்னு சொல்லியும் லேர்ன் பண்ணோம். நெக்ஸ்ட் கண்ட்ரோலர் எப்படி கிரியேட் பண்றது, சர்வீஸ் எப்படி கிரியேட் பண்றது எல்லாமே பார்ப்போம். கிரியேட் பண்ணிட்டோம். ஃபார் திஸ் ரெஸ்பெக்டிவ் நம்ம ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, சிம்பிளி ஐ எம் கோயிங் இன்சைட் திஸ் அண்ட் கிரியேட்டிங் அ நியூ பேக்கேஜ். இன் திஸ் பேக்கேஜ் நான் அதுக்கு பேர் வந்து ரெபாசிட்டரின்னு கொடுத்துட்றேன். inside this repository we are going to create an account repository. so java class account repository, okay, which is not a class, actually it is a interface, okay, and which is going to extend the JPA repository. அந்த JPA repository அப்படின்னு நீங்க extend பண்ணாதையும் it is going to accept two parameters. ஒன்னு, எந்த கிளாஸுக்கு நீங்க வந்து repository create பண்றீங்க account என்ற என்டிட்டிக்கு, அந்த account என்ற என்டிட்டில primary keyயோட data type என்ன, primary keyயோட data type என்னது, which is a long. so அதனால நம்ம longும் கொடுத்திருக்கோம். so mostly we have done repository and entity. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கண்ட்ரோலரும் சர்வீஸ் லேயரும் தான் பார்க்க போறோம். பிஃபோர் தட் ஆஸ் அ ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்து ஈஸ் டெலிட்டட் வேணும் அப்படின்னா யூ ஆட் இட் தேர். இஃப் நாட் நீங்க வந்து அதை ஆட் பண்ண வேண்டாம், விச் இஸ் டோட்டலி அப் டு யூ. நான் இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டியில ஃபார் டைம் பீயிங் நான் வந்து பிரைவேட் பூலியன் டெலிட்டட்ன்ற காலம் ஆட் பண்ணிக்கிறேன். and then I'm creating a setter also for this, getter and setter also for this. okay இப்போ மேப்பர்லயும் நம்ம என்ன பண்ணிடலாம், account response DTO dot set deleted which I'm getting from the account dot is deleted. that's it. because is deleted அது delete ஆன ரெக்கார்டா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்கு நமக்கு ட்ராக் வேணும் இல்லையா, அதனால இந்த பூலியனையும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் நம்ம கண்ட்ரோலர்ல என்னென்னா பேசிக் CRUD ஆப்ரேஷன்ஸ் இல்லாம பேட்ச் எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் தென் பேஜினேஷன் சார்ட்டிங் எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா?